ஆரியம் பெண் அடிமை என்கிறது, திராவிடம் பெண் உரிமை என்கிறது, தமிழ் தேசியம் பெண் விடுதலை இல்லையேல் மண் விடுதலை இல்லை என்கிறார் எமது தலைவர் மேதகுவே பிரபாகரன் அவர்கள். நாம் தமிழர் கட்சிக்கு எதற்கு வாக்கு செலுத்த வேண்டும்? நாம் தமிழர் கட்சி என்ன செஞ்சிட்டு இருக்கு? மக்களுக்கு என்ன வேணும்? நம்ம தலைமுறை என்ன மாதிரியான வாழ்க்கையை வாழணும் அப்படிங்கிற ஒரு செயல் திட்டங்கள் ஒரு புத்தகமாக நாம் தமிழர் கட்சி கொண்டு வந்திருக்கு. சீமானண்ணன் தொடர்ந்து எல்லா களத்திலையும் மக்களுக்கான பிரச்சனைகளையும் ஊடகம் மூலியமா பேசிட்டே இருக்காரு. ஆனா விமர்சனங்கள் மட்டும்தான் வந்துட்டு இருக்கு. இந்த தமிழ் தேசியத்துல தொடர்ந்து மக்கள் இடத்துல கொண்டு போய் சேர்த்துட்டே இருக்கோம். தமிழர் தமிழ் தேசியம் அப்படின்னு கொண்டு போய் சேர்த்துட்டே இருக்கோம். ஆனா இந்த திராவிடம் என்ன பண்ணுது அப்படின்னா, மக்களை அழிச்சிட்டு, மண்ணை அழிச்சிட்டு, மலைகளை அழிச்சிட்டு, கடலை அழிச்சிட்டு, எல்லாத்தையும் அழிச்சு மக்கள் வாழவே முடியாத கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டு இருக்கு. எப்படின்னு கேட்குறீங்களா? இப்போ இந்த SIR இதை எடுத்துக்கோங்க. 2002 நம்ம அம்மா அப்பா தாத்தா பாட்டி ஓட்டு போட்டால் மட்டும்தான் நம்மளுக்கு இங்கே ஓட்டு உரிமை, இல்லைன்னா இல்லை அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தை கொண்டு வந்திருக்காங்க. ஒவ்வொரு இடத்துக்கு கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான பேருக்கு இப்போ ஓட்டு உரிமை இல்லை. மீண்டும் புதுசாக அவங்க படிவம் 6 போட்டு அதில் வந்து சேர்த்தணும்னு சொல்கிறாங்க. இதே மற்ற மாநிலங்கள் இதை ஏற்றுக்கவே இல்லை. இதே கேரளாவில் எடுத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. SIR நாங்கள் பண்ண முடியாது, குறுகிய காலத்தில் நாங்கள் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. மம்தா பானர்ஜி ஒரு நடைப்பயணமே எடுத்துட்டாங்க, நாங்கள் செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லி. ஆனால் இந்த திமுக எதிர்க்கிறங்கிற பேரில் மக்களுக்கு குடைச்சலை கொடுத்துட்டு அவங்களுக்கு யார் ஓட்டு போடணும் தேர்ந்தெடுக்கிறதுக்கு தான் இந்த SIR எடுத்திருக்கு இந்த திமுக. யோசிச்சு பாருங்க, 15 வருஷமா எந்த கட்சியோடும் கூட்டணி இல்லாம தனிச்சு தோல்வி அடைஞ்சு மீண்டும் களத்தில் நிற்கிறது நாம் தமிழர் கட்சி ஒன்று மட்டும்தான். சின்னங்கள் எத்தனை மாற்றப்பட்டிருக்கு? முதல்ல இரட்டை மெழுகுவர்த்தி கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விவசாய சின்னம் கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் மைக் கொடுத்தாங்க, இப்போ நம்மளுக்கு விவசாய சின்னம் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு நாளும் மக்களை சந்திச்சு மக்களுக்கான பிரச்சனைகளை தீர்த்துட்டு இருக்கோம் இந்த நாம் தமிழர் கட்சி. மக்கள் நீங்க உணரணும், எந்த கட்சியோடும் கூட்டணி இல்லாம இன்ன வரைக்குமே இன்னுமே ஒரு வேட்பாளரை யாரையும் அறிவிக்கல. கூட்டணி பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. எத்தனை லட்சம் கொடுப்பாங்க, எத்தனை கோடி கொடுப்பாங்க, ஒரு தொகுதிக்கு 8 கோடி செலவு பண்றாங்க. 8 கோடி எதுக்கு செலவு பண்ணணும்? அதுக்கு நீங்க ஏலத்தில் எடுத்துட்டு போயிடலாமே. ஒவ்வொரு தொகுதியை வந்து நீங்க ஏலத்தில் எடுத்துட்டு போயிடலாம்ல. அப்ப அதுக்கான செலவினங்கள் எல்லாம் பார்த்துக்குவாங்களே, அத்தனை கொள்ளையடிச்சுக்கலாம்ல. கன்னியாகுமரியில் அத்தனை மலைகளையும் உடைக்கப்பட்டிருக்கு. அந்த மலையில் இருக்கிற மண் எல்லாம் எங்க போயிருக்கு? கேரளாவுக்கு போயிட்டு இருக்கு. தினந்தோறும் அங்க மக்கள் செத்துட்டு இருக்காங்க. மக்கள் எல்லாத்துக்கும் தெரியுது. ஆனா என்ன போராட்டம் அப்படின்னா சீமானண்ணன் மட்டும்தான் வரணும்னு யோசிக்கிறீங்க. மக்கள் நம்ம போராடணும். புரட்சி எப்போது வெல்லணும் அப்படின்னா மக்கள் புரட்சியாக எந்திரிச்சு வரணும். இளைய தலைமுறை தயாராகிட்டு இருக்கு. ஆனா இப்ப இடையில ஒரு அணில் குஞ்சு வந்து ஓடிட்டு இருக்கு. அது தற்கொலை கூட்டம் தான், அது ஆச்சரிய கூட்டம் அவங்க சொல்லலாம். ஆனா தற்கொலை கூட்டம் தான். இன்னைக்கு கூட பாருங்க, ஈரோட்டில் நாளைக்கு மாநாடு நடத்துறாங்க. போலீஸ்க்கு உடை வாங்குறதுக்காக போலீஸ் தொப்பி, போலீஸ் உடை அதெல்லாம் வந்து வியாபாரம் பண்றதுக்கு உட்காந்துட்டு இருக்காங்க. ஏன்னா ஏற்கனவே போன முறை போலீஸை பிடிச்சி கடிச்சு வச்சவங்க தானே, ஒரு ஆர்ப்பாட்டத்துக்கு போய் போலீஸை பிடிச்சி கடிச்சு வச்சவங்க தானே. அதனால அங்க போலீஸ் போனாங்க அப்படின்னா அங்க பிரச்சனையாச்சுன்னா அந்த உடை வாங்கி போட்டுக்கணுங்கிறதுக்காக அந்த உடை விற்பனை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி தான் இருக்கு. மக்கள் நம்ம தான் தெளிவா இருக்கணும். திராவிடம் என்னைக்கும் நம்மளுக்கு உறுதுணையா நிற்காது. எல்லாத்தையும் ஏமாற்றும். ஒரு மனிதனை அடிமையாக்க வேண்டும் என்றால் அவனுக்கு ஆசையை தூண்டினால் மட்டும் போதும். அதான் பண்ணிட்டு இருக்காங்க. மகளிருக்கு மாசமான 1000 ரூபாய், கல்லூரி படிக்கிற பையங்களுக்கு 1000 ரூபாய், கல்லூரி படிக்கிற பெண்களுக்கு 1000 ரூபாய் இலவச பேருந்து, இதெல்லாம் கொடுத்தீங்க. சரி, விலைவாசி ஏற்றி வச்சிருக்கீங்கல்ல, கரண்ட் பில் ஏற்றிட்டீங்க, வீட்டு வரி ஏற்றிட்டீங்க, காய்கறி விலை ஏற்றிட்டீங்க, பெட்ரோல் விலை ஏற்றிட்டீங்க, கேஸ் விலை ஏற்றிட்டீங்க, எல்லாமே ஏறி நிற்குது. யார் தலையில் வந்து விடியுது? எத்தனை கோடி நம்ம மேலே கடன் இருக்கு தெரியுங்களா? நம்ம கடனே வாங்காம வாழ்ந்தாலும் நம்ம வாக்காளர் ஒவ்வொருத்தர் மேலேயும் கடன், ஏகப்பட்ட கடன் இருக்கு. இதை எப்படி மாற்றி அமைக்க முடியும்? அதிகாரம் மிக வலிமையானது. அதை அடைந்து விட்டால் அனைத்தும் எளிமையானது. அதிகாரம் எப்ப வருது? மக்கள் ஒவ்வொரு 5 வருடத்துக்கு ஒரு முறை தேர்தல் அப்ப வருது. அந்த தேர்தலில் நீங்க ஒரே ஒரு முறை
கட்சி விவசாய சின்னத்துக்கு வாக்கு செலுத்துங்க. கட்டாயம் இந்த முறை மாற்றம் வரும். சீமான் அண்ணன் நல்லா பேசுறாரு, சீமான் தம்பிகள் தங்கைகள் எல்லாரும் நல்லா பேசுறாங்க. பேசுறோம்ல, செயல்படுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. எங்க தலைவர் சொல்றது போல சொல்லல செயலுங்கிற செஞ்சு காட்டிட்டு இருக்கோம் ஒவ்வொரு இடத்துலையும். அந்த வாய்ப்பை மக்கள் நீங்கள் எங்களுக்கு வழங்குவீர்கள் என்ற நம்பிக்கையில் 2026 படைப்போம் புதிய வரலாறு. தமிழ்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. நன்றி. நாம் தமிழர். நன்றி.